எஸ்பெஷலி இந்த படம் பூம்பு மாடு, இந்த பூம்பு மாட்டுக்கார் என்ன டைட்டில் வச்சாலும் சரி. பட் எந்த இயக்குனர் கிரியேட்டர்ஸ் யார் வந்தாலுமே இழப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஏதோ ஒன்றத்தை இழந்துட்டு தான் நம்ம வந்து சினிமாவில் சாதிக்க முடியும். ஸோ ஒருத்தருக்கும் ஒரு இழப்பு இருக்கும். நம்ம அதை வந்து பெருசாக அதை வந்து சொல்ல முடியாது. அதை ஸோ அதை வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் ஃபிலிமாக ஒரு சின்ன ஒரு 15 நிமிஷத்தில் வந்து ஒரு அப்படியே இவ்வளவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக் ஒரு ஷாக் கொடுத்துட்டீங்க. ஏன்னா நம்மளும் அந்த தொழிலில் இருக்கிறதுனால ரொம்பவும் ஷாக் ஆகிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல. பட் உண்மையிலே வந்து பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. டக்குன்னு வந்து இவ்வளோ அன்பாக வளர்த்த ஒரு இதை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. பட் அதுதான் எங்கே கொண்டுட்டு வந்து எதை கொண்டுட்டு வந்து சேர்த்து எந்த உணர்வுகளை நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப அதை ரொம்ப அழகாக கம்யூனிகேட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து நம்ம ரொம்ப பாதிக்கலாம். மியூசிக் வந்து ரொம்ப வந்து நடித்த நடிகர்களும் சரி இன்னும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஷார்ட்ஸ் நிறையா ஏரியல் ஷார்ட்லாம் எடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட் படங்களுக்கு எடுக்கும்போது மேக்கிங்காகவும் ரொம்ப தரமான குவாலிட்டியில் இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இந்த படமும் வந்து செல்வன் சார் சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தேன். பட் அற்புதமாக பண்ணிருக்கேன். ஸோ அருமையான விஷயம். படத்துக்கு வந்து எவ்வளோ பாராட்டினாலும் தரும். மிக ஒரு அற்புதமான வாழ்த்துக்களை கேட்டு சரவண சார் அனைவருக்கும் மாலை வணக்கம், வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக அண்ணா வந்து யாரை பற்றியும் ஒரு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் கமெண்ட் அடிக்க மாட்டாங்க. நீ பார்த்துட்டு சொல்லலாம்னு சொல்லுவார். அவர் வந்து அப்படி சொன்னப்போ எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடுச்சு. ஓவர் கியூரியஸ். பட் அதெல்லாம் தாண்டி தான் இருக்கு படம். அவர் சொன்னது ரொம்ப கம்மி தான். அவர் இன்னும் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. பட் நாங்கள்லாம் வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக ஒரு டிப்பிக்கல் சத்யஜித்ரே. அவர் சத்யஜித்ரே மட்டும்தான் இந்தியாவில் வந்து அவங்களுடைய நேட்டிவிட்டி கதைகளை வந்து படமாக்குவார். அதில் வந்து இந்த பூமு மாட்டுக்கான ஆர்டிஸ்ட்லாம் நேட்டிவிட்டியாக இருக்காரு. இந்த டேரக்டராக நடித்த பையன், அது அந்த முகத்தில் இருக்க ஏழ்மை ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. நீங்கள் காமிச்சிருக்க அந்த சண்டை, அதுக்காக அந்த இன்னும் மாடு தொட்டிருந்தேன். அதனால் பார்த்ததுக்கு அப்புறம் பார்க்க பயங்கரமாக இருக்குது. நானே சாப்பிட மாட்டேன். ஆனால் ஐயோ ரொம்ப வயலன்ஸ், அது தெரியாத மாதிரி நீங்கள் எடுத்திருக்கீங்க. ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம்னா மேலோட்டம் ஒரு விஷயம்தான். அண்ணா சொன்ன மாதிரி, எழில் அண்ணா சொன்ன மாதிரி டேரக்டர் ஆகணும்னு நிறைய இழப்புகளை சந்திச்சு தான் வந்திருக்காங்க. எல்லாருமே அப்படி தான் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்குது. ஆனால் நம்ம அதை எந்த விதத்தில் செல்லுலாய்ட்டில் கம்யூனிகேட் பண்ணுறோங்கிறது வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். போன வாட்டி செலக்ட் பண்ண படங்கள் வந்து கேன்சல்லே போகலன்னாங்க. எனக்கு என்னமோ இந்த வாட்டி வந்து கண்ணை மூடிட்டு ஒரு 3 படங்கள் உள்ளே போயிடும். எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. அதில் உங்கள் படம் வந்து கண்டிப்பாக வந்து, ஏன்னா இது நம்ம தமிழ்நாட்டினுடைய டிப்பிக்கல் ஒரு சவுத் இந்தியா நார்த் இந்தியா ரெண்டாக பிரிக்கணும். சவுத் தமிழ்னு அந்த பார்டரில் உள்ள கதையை பற்றி பேசியிருக்கீங்க. அது வந்து ஜூனியர்ஸ் எல்லாருக்குமே பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா பட்ஜெட் என்னன்னு தெரியுது உங்களுக்கு. அதெல்லாம் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறோம். இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த பையன் எப்படி இந்த படத்தை பண்ணார் அப்படிங்கிறது. அடுத்து ஸ்ரீகாந்த் சார், உங்களை சொல்ல வேண்டாம். டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சோ கால்டு டெக்னீஷியனாக இருக்காங்க. அவார்டு வின்னர் எடிட்டர், அவார்டு வின்னர் மியூசிக் டைரக்டர்னு ஒரு பெரிய அதுதான் அண்ணன் சுட்டி காட்டினது. ஒரு யூனிட் கேமராமேன் சார், சபா சார், எல்லாருமே அதான் நீ ஒரு படம் பண்ணுறப்போ உனக்கு ஒரு யூனிட் வச்சு போடாங்கல்ல. அங்கே நீ செலவு கம்மி பண்ணிட்டு வேற எங்கே செலவு பண்ணணுமோ அங்கே நீ பண்ணினா நீ கேட்குற குவாலிட்டி ஒன்று கிடைக்கும்னாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. இந்த டைட்டிலுக்கு ரொம்ப ரிலேட்டடாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட் என்டையர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே. நான் டைம் இல்லை, நிறைய பேர் பேசணும், அப்புறம் ஃபங்க்ஷன் வேறு இருக்குது. எல்லா ஆர்டிஸ்ட்டும் அம்மா கேரக்டர் பேசுகிறப்ப அழுக வருது. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது. அந்த காளி ஆட்டம் ஆடுறது எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது. இது வரைக்கும் இந்த ஜானரில் இந்த ஸ்க்ரீன் நம்ம இங்கே 12 படம் பார்த்துட்டோம். இது கிடையாது. இது ரொம்ப புதுசு, யூனிக், தனித்தன்மை வாய்ந்தது. வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். சங்க தலைவருக்கு, உறுப்பினர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் உண்மையே ரொம்ப குறுப்படம் எனக்கு இதுக்கு முன்னாடி நேஷனல் அவார்டு வாங்கிறதுக்கு முன்னாடியே வந்திருக்கு சார். அப்போது படம்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், வேண்டான்ற மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஈவி கணேஷ் பாபு சார் வந்து கட்டில்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது கருவறைன்னு ஒரு படம் கொடுத்தாரு. ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்களான்னு கேட்டார். சரி நம்ம ஒரு தான் சார் போயிட்டுருக்கு பண்ணேன் சார். சார் நான் பண்ணும்போது கூட நினச்சி பார்க்கல இதுக்கு அவார்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கு எனக்கு நேஷ்னல் அவார்டு கிடைச்சி. ஒரு சினிமா 100 படம் மேலே பண்ணியிருக்கேன்.
எல்லாமே படம் பண்ணும்போது இதுக்கு அவார்ட் கிடைக்குமா தான் நினச்சிட்டு பண்ணுறேன். பட் அதுக்கு ஸ்டேட் அவார்டு எல்லாமே கிடச்சிருக்கு, ஃபிலிம் அவார்டு எல்லாமே கிடச்சிருக்கு. பட் நம்ம நினைக்காத ஒன்று கிடைக்கும்போது அது வந்து அங்கே தான் கடவுள் இருக்கிறது. சினிமா எவ்வளோ பெரிய பலம் சொல்லிட்டு அதனால் வந்து அன்னிலேருந்து நான் முடிவு பண்ணேன் சார், சினிமாவில் எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம பண்ணணும், நம்ம நேசிக்கலாம் சினிமான்னு சொல்லி. சினிமாவை நேசித்தா நம்மளுக்கு கிடைக்காத அவார்டும் கிடையாது, புகழும் கிடையாது. ஸோ சினிமா உண்மையாக லவ் பண்ணால் வெற்றி நிச்சயம்னு சொல்லிட்டு அன்றைக்கி உணர்ந்தேன் சார். ஸோ கரெக்டாக தம்பி கொண்டு வந்தார் படத்தை, கதை சொன்னார், நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கும் நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன், அவார்டு கிடைக்கணும், எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே கிடைக்கணும் வேண்டிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு மிகப்பெரிய முத்தாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள்லாம் பெரிய ஜாமான், நீங்களாம் விஷ் பண்ணும்போது சார் அவார்டு இப்போவே கிடைச்ச மாதிரி இருக்குது சார் எங்களுக்கு. ரொம்ப நன்றி சார். ஸோ இதுக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது படங்கள் ரொம்ப கேஷ்ன்றது பேமெண்ட் கம்மியாக தான் கொடுப்பாங்க சார். அது சில பேருக்கு உண்மையாக சொல்ல போனால் ஃப்ரீயாக கூட பண்ணுவோம், அதெல்லாம் ஓகே. பட் அந்த ஃப்ரீயாக பண்ணும்போது சார் கடவுள் பெரிய ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க சார். அதனால் வந்து பெரிய டெக்னீஷியன் எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இதே எந்த கதை மாதிரி தான், எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, அவங்களுக்கு பெரிய லைஃப் கொடுங்க. ஸோ நான் எப்போதுமே சப்போர்ட் பண்ணுறேன், நீங்களே சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா பண்ணுறவங்க இன்னும் ஜாஸ்தி பண்ணுங்கள், அவ்வளோதான். தேங்க்யூ சார். ஸ்ரீகாந்த் இந்த மேடையில் வந்து பேசுகிறது தெரியல எனக்கு, உங்களுக்கு லெஜெண்ட்ஸ் கூட நான் இப்போ தான் நினச்சி கூட பார்த்தது நான் லைஃப்பில். ஸோ எனக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்படி ஒரு விஷயத்தை வந்து இந்த டான்டிஸ் எடுத்து பண்ணுறாங்க, டேரக்டர்ஸ் யூனியன் எடுத்து பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி. நான் நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் எவ்வளோ பேருக்கு நான் ஒர்க் பண்ணுற எல்லா படங்களும் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் நிறைய பேர் பார்க்குறேன். ஒவ்வொருத்தரும் சார் நான் ஒரு கதை வச்சுருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக முடிக்க அப்படின்னாங்க. எப்படியும் ஒரு 5 அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் 5 அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கதை நான் கேட்குறேன் ஒவ்வொரு படம் பண்ணும்போது. நிறைய பேர் இங்கே இருக்கிற நிறைய பேர் 3 பேர் எங்கிட்ட கதை பேசியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அது வந்து ஃபிலிமாக பண்ண முடியுமா, தியேட்டரில் வர முடியுமான்னு தெரியல. பட் அதையும் மீறி சில படங்கள் வந்து வரும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மகிட்ட சொன்ன கதை இதில் அந்த படத்தில் நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தான் திங்ஸோட ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது எனக்கு. அவர் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போது இதேமாதிரி ஒரு லைன் சொன்னார், பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி விஷயம் கொண்டு வரும்போது, சார் நீங்கள் பண்ணுவீங்களா, பிஸியாக இருக்கீங்க பண்ணுவீங்களான்னு கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் பண்ணேன். ஸோ இது பண்ணும்போதே எனக்குள்ளே எமோஷனல்னா, எல்லாருடைய இங்கே இருக்க ஒவ்வொருத்தருமே இந்த பெயின் அனுபவிச்சிருக்கோம், வேறு முறையில் அனுபவிச்சிருக்கோம் தவிர. பட் எல்லாருக்குமே இந்த பெயின் இருக்கும். அது அசிஸ்டன்ட் டேரக்டராகவும் சரி, நான் அசிஸ்டன்ட் எடிட்டராக இருக்கும்போது வந்த சமயத்திலும் சரி, எல்லாருமே ஒவ்வொரு தியாகம் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்கூடயே இருக்க ஒரு ஃபீலை கொண்டு வரும்போது ஆன் ஸ்க்ரீனில் வந்து அப்படியே கதையை என்ன சொன்னாரோ அது அப்படியே ஆன் ஸ்க்ரீனை கொண்டு வரது பெரிய டேலண்ட். ஸோ அது ஆர்டிஸ்ட் மூலயமா எல்லாருமே அது பண்ணியிருந்தாங்க, எல்லா பெர்ஃபார்மன்ஸும் அப்படி இருந்தது. ஸோ எனக்கு அது ஒரு மிகப்பெரிய இதாக இருந்தது, ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. ஸோ அது பண்ணும்போது பண்ணிவிட்டு அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், சார் இந்த மாதிரி ஒரு அவார்டு கிடச்சிருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். ஸோ இதுதான் நமக்கு பெரிய அவார்டு. இந்த விஷயத்தில் நம்ம எல்லாமே சேர்ந்து ஒன்றா இந்த செலிப்ரேட் பண்ணுன்றதே பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா சார் வந்து ஒரே ஒரு ஃபோன் தான் பண்ணேன், சார் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். உடனே வாங்க சார் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார். ஸோ அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஸோ அவர் வந்து பெரிய பலம் ஆகிட்டது அந்த கதைக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒளிப்பதிவாளர் சபாகுமார் அவர்கள், உங்கள் உண்மையை சார் குறும்படத்துக்கான ஒளிப்பதிவில் நிறைய இடத்துல பிரமாண்டமாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் சபாகுமார், அந்த கேமராமேன். சினிமாராயன் வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன். இந்த கதைக்காக நாங்கள் லொக்கேஷன் பார்த்தது ஒரு 6-7 நாள் ஒர்க் பண்ணோம். லொக்கேஷன் பார்க்கறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4 days ஷூட் பண்ணோம் சார். அந்த கதை என்ன கேட்குதோ அதுக்குண்டான உழைப்பு கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்தோம். அதுக்குண்டான ரிசல்ட் நல்லா வந்திருக்கு. நீங்களாம் பாராட்டுறதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டைரக்டர் சார் கூட நான் ரொம்ப வருஷமாகவே வந்து ட்ராவல் பண்ணிட்டேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சென்னைக்கு வந்து சினிமாவில் நம்ம நடிப்பில் சாதிக்கலாம் ஒரு வெறி வந்து இருந்தது. அது வந்து எனக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க ஆகிட்டாங்க. பசங்களும் இப்போ பெரிய அளவில் வந்துட்டாங்க. இப்போ அவங்க நடிக்க ஆரம்பிச்சிருக்கணும். எனக்கு இப்போ தான் குறும்படமே வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த நம்பிக்கையை விடல. கலைத்தாய் கண்டிப்பாக எனக்கு எல்லாரும் வாழ்த்துனாங்க. அதுவே எனக்கு மிகப்பெரிய விருதாக நினைக்கிறேன். தேங்க்ஸ்.
இவர் தான் அப்பவே அவன் தொழில் பண்ணணும், அவன் குளத்தொழில் பண்ண சொன்ன அது இவர் தான். இதை முடிஞ்சு இப்போதான் எல்லாம் முடிஞ்சிருக்கு, ஆரம்பிச்சு வைக்கிறாரு. 2 குளத்தொழில் தான் இன்னைக்கு ஒத்துக்க முடியும். ஒன்று அரசியலில் அது தொழிலாக போச்சு. ஆளு பையன் வரலாம், பேரன் வரலாம், அது ஒத்துக்கலாம் பண்ணலாம். அடுத்து சினிமா, ஹீரோ பையன் ஹீரோ வரலாம், டைரக்டர் பையன் டைரக்டர் வரலாம், ஹீரோ வரலாம், இன்னொன்று வரலாம். இது 2 தான் இன்னைக்கு குளத்தொழிலில் மற்ற எதுவுமே நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். திருப்பி ஆரம்பிக்காது. முன்னாடி நல்லா இருந்துச்சு, எழுத படிச்சிருக்கேன். நான் கொண்ட தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் மற்றும் உறுப்பினர் அனைவருக்கும் உங்கள் சார்பாக பூம் பூம் மாட்டுக்காரன் குறும்படத்தை வெட்டி வெளியிட்டமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை புரிந்துள்ள திரு ஆர்.கே. செல்வமணி சார் அவர்களுக்கும், திரு சரவணபிரசாத் சார் அவர்களுக்கும், திரு ஆர்.வி. உதயகுமார் சார் அவர்களுக்கும், திரு பேரரசு சார் அவர்களுக்கும், திரு சரண் சார் அவர்களுக்கும், திரு சரவண சுப்பு அவர்களுக்கும், இசையமைப்பாளர் இந்த குறும்படத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்து மனமும் வந்து கொடுத்த மதிப்பிற்குரிய அன்னார் ஸ்ரீகாந்த் தேவா சார் அவர்களுக்கும், மற்றும் இந்த திரைப்படத்தை இயக்கிய திரைப்படத்தை இயக்கிய எனது அன்னார் மகன் திரு திமராயன் சாமி அவர்களுக்கும், இதற்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய உடன்பிறவா சகோதரர் மங்கள் அவர்களுக்கும், இந்த படத்தில் நடித்த அனைவருக்கும் மற்றும் இதில் டெக்னீஷியன்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய அன்னார் பையன் திமராயன் சாமி அவர்கள் ஒரு கனவோடு ஒரு லட்சியத்தோடு இந்த திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்று எண்ணி சென்னைக்கு வந்து 25 ஆண்டுகளுக்கு மேல் கடந்து விட்டது. இவருக்கு ஒரு அங்கீகாரமாக அது உங்கள் அனைவரின் சார்பாக இன்றைக்கு இந்த திரையிட்டு இந்த படத்தை சிறப்பாக வந்திருக்கிறது என்று நீங்கள் எல்லாம் வாழ்த்தியிருப்பது உண்மையிலேயே எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்கள் எல்லாருக்கும் பொறுப்பாக. அதே போல் திமராயசாமி அவர்களுடைய பயணம் தொடர வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் மனது வைத்து அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குமாறு உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைத்தும் என்னை இடத்திலே பேச வைப்பதற்கு உங்கள் சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுபாஷ் சந்திரபோஸ் சரியான பேர் சார். பூம்பு மாட்டுக்காரனுக்கு சரியான தேர்வு நீங்கள். ஆமாம், அப்படியே இருந்துச்சு. பூம்பு மாட்டுக்காரங்க இந்த மாதிரியே அப்படியே இருந்துச்சு. நீங்கள் வாழ்ந்துருந்தீங்க. அது மாதிரி அந்த பையன் மேலே அப்பாவுக்கு கோபம் இருக்கும்ல, அது கரெக்டாக மூஞ்சி நேரம் பார்க்க மாட்டாங்க, போயிட்டே பேசுவாங்க. என்ன இதெல்லாம் அது கரெக்டாக லைவாக இருந்துச்சு. இந்த பூம்பு மாட்டுக்காரன் குடும்பத்தில் பூம்பு மாட்டுக்காரனாக நடிக்கும் வாய்ப்பையும் பொறுப்பையும் தந்த சகோதரர் திமராயன் இயக்குனர் அவர்களுக்கு மனமான நன்றி தெரிவிக்கிறேன். இது போன்ற சிறந்த குறும்படங்களை ஊக்குவிக்கும் பொருளாதார ஒத்துழைப்பு தந்த தமிழ்நாடு திரைப்பட சங்க சார்பாக அவர்களுக்கும் மனமான நன்றி தெரிவித்துள்ளேன். ஸ்ரீகாந்த் விவசாயிகளுக்கு மனமான நன்றி தெரிவித்துள்ளேன். படத்தை வில்லங்க போய் தான் வில்லை, மிகப்பெரிய வில்லை. எல்லாருக்கும் வணக்கம் சார். மைக்கில் நிறைய பேச வர்றது என்னோட மன்னிச்சிருந்தேன். இந்த வாய்ப்பை சாருக்கும் இவருக்கும் என்னுடைய முன்னாள் எல்லாருக்கும் வணக்கம். டைரக்டர் சாருக்கும் மனமார்ந்த நன்றி நான் சொல்லணும். கூத்துப்பற்றையில் ஒரு 5 வருஷம் நான் வந்து அந்த ஸ்டேஜ் பிளே தான் நான் நாடகமாக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதை தவிர சோலோ பர்ஃபார்மன்ஸில் வேர் இஸ் ஜஸ்டிஸ், நீதி எங்கே, பெண்களுக்கான உரிமைகளை பற்றி அதில் அவங்களோட வழிகளை பற்றிலாம் நடிச்சிருக்கேன். ஆனால் ஷார்ட் ஃபிலிமில் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன எம்ஜிஆர் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் வந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிச்சிருக்கேன், குறும்படம்லாம் நடிச்சிருக்கேன். ஆனால் முதல் தடவையாக கூத்துப்பட்டில் இருக்கும்போது சாரோட தோழரோட அவரோட கான்டாக்ட் எனக்கு கிடச்சிது.
மஞ்சுன்னு அவங்க மூலியமாக தான் எனக்கு கிடச்சிது. தலைப்பு பார்த்தாலே பூம் பூம் மாட்டுக்காரன், அது அந்த பேர் கேட்ட உடனே எனக்கு வந்து அவ்வளோ மகிழ்ச்சி. என்னன்னா அவங்களோட வாழ்வாதாரம், ஒடுக்கப்பட்ட மக்களோட அங்கே ஒரு வழிகளை வந்து எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் கேள்விப்பட்டு அந்த ஒரு மாடோட அஃபெக்ஷன், அவங்களோட வாழ்வாதாரத்தை எல்லாமே பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் எனக்கு. அந்த இதில் எனக்கு பேர் கேட்டவுடனே நான் கண்டிப்பாக நான் நடிக்கிறேன், எனக்கு ஒரு ரொம்ப ஆர்வம் இருக்குது அப்படின்ட்டு உடனே ஓகேன்னு சொல்லிட்டேன் நான். ஆனால் அங்கே நடிக்கும் போது தான் அந்த சுற்றி வட்டாரத்தில் வந்து எவ்வளோ தூரம் இன்னும் ஒதுக்கி அந்த ஒரு வீடு ஷூட்டிங்க்கு அந்த ஒரு வீடு இருந்துச்சு கொடுத்தாங்க. ஆனால் அதெல்லாம் சுற்றில பார்க்கும்போது அந்த இயற்கை வளம் வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த மகிழ்ச்சியும் ஒரு சோகம். அது நான் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த கதை உள்ள அனுபவம் வந்து எனக்கு அவ்வளோ சோகம் இருந்தது. அதுவும் இருந்தது. அது பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா பெரிய அனுபவம் தான் எனக்கு. அது மேலும் இன்னும் நிறையா நம்பிக்கையோட. ஆனால் இது ஷார்ட் ஃபிலிமில் வந்து அவார்டு வாங்கிறது ஃபஸ்ட்டு அவர் சொல்லும் போது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நான் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிமு 5 நிமிஷம் அந்த மாதிரிலாம் நடித்தேன். அதை விட இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து அவார்டு வாங்கியிருக்கு. பூம் பூம் மாட்டுக்காரன் அந்த அது ஒரு தலைப்பில் அந்த இதில் வின்னர் வாங்கினது வந்து அவ்வளோ மகிழ்ச்சி, எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ரொம்ப நன்றி. கூட நினச்ச எல்லாருக்குமே, இந்த டீம் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி தான் நான் சொல்லணும். ரொம்ப நன்றி. நன்றி. நான் வந்து ஒரு டைரக்டர் சரண்கிறதெல்லாம் மறந்துடுங்க. நான் ஒரு பூம்பம் மாடு. திம்மராயனுக்கு மிகப்பெரிய படம் வாய்ப்பு வருமா? வரும். ஆமாம். ஸ்ரீகாந்த் தேவசருக்கு அவார்டு வருமா? வரும். எடிட்டருக்கு அவார்டு வருமா? கண்டிப்பாக வரும். இதில் நடித்த நடிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய படங்களில் வாய்ப்பு வருமா? வரும். செல்வமணி சார் வந்து இது மாதிரி தொடர்ந்து முயற்சியில் ஈடுபட்டு நிறைய பேர் இந்த திரைத்துறைக்கு கொண்டு வருவார். சரவண பிரசாத் சார் வந்து மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து இங்கேருந்து காணாமல் போயிட்டு இருக்கு. அவர் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வருவார். நன்றி. பொங்கு மாட்டுக்காரன் இல்லை, பொங்கு மாடு. அப்போ படிச்சிடும் எல்லாமே. மாட்டுக்காரன் சொன்னால் சொல்கிறது கிடையாது. அது இயக்குனர் திம்மராயன். முதல்ல ஃபஸ்ட்டு பாராட்டு தான் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன். எங்கேயுமே சோட போல எல்லா அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், நம்ம பொது இயக்குனராக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட் ஃபஸ்ட்டு. அதுக்கு சரியான டெக்னீஷியன், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், ஒளிப்பதிவாளர். ஆமாம், நான் சென்சார் சொல்லும்போது சிலது கவனம் கொஞ்சம் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதே மீறி நீங்கள் வந்து நக்கிற மாதிரி ஏதோ குற்றம் கண்டுபிடிச்சிருக்கேன். அது என்னென்னு நான் அப்புறம் நாங்கள் தன்னை கேட்டுக்கிறேன். எங்களுக்கு நிறைவேற்ற இருக்குது. என்னன்னா எங்களுக்கு ஒன்றுனா அந்த மாடை பிடிச்சிடலாம் நினச்சோம். ஓட்டு போய் காப்பாற்றிடுவான் அப்போ நினச்சது. அதுக்கு தான் மனசு தவிச்சது. ஆனால் போய் மாட்டை கொண்டாங்கும் போது இன்னொரு அந்த இடத்துல நம்மளுக்கு மனசு உடஞ்சிட்டு நல்லாண்டு திருப்பி நாங்கள் ரிலீஃபாக இருக்கும் லேட் ஆச்சு. ஏன்னா அந்த மாடு தான் அது தியாகி. இது படத்துக்கு அதுதான் அப்பா பண்ண தியாகத்தோட அம்மா பண்ண தியாகத்தோட அந்த மாடு பண்ண தியாகத்தினால தான் அவர் ஸ்டார்ட் கேமரானார். அடுத்து ஸ்டார்ட். அப்போ ஒரு உதவி இயக்குனர் டைரக்டர் ஆகும்போது அதுக்கு முன்னாடி நிறைய தியாகங்கள் இருக்குது. அது மனுஷனுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி மாடு ஆடு கூட தியாகத்தில் அடங்கி இருக்குங்கிறது சார் சொல்லியிருக்காரு. ரொம்ப அது கஷ்டப்பட்டு ஊர்லேருந்து வந்து கஷ்டப்பட்டு தானாக போராடி சுயமாக முயற்சி பண்ணி டேரக்டர் ஆறாங்கள அவங்களுக்கு தான் இந்த வழி தெரியும். ஏன்னா அப்பா எவ்வளோ திட்டிருப்பாரு, நமக்கு அம்மா எவ்வளோ இங்கே அப்பாட்ட திட்டு வாங்கியிருக்கோம். ஏன்னா அது அனுபவிச்சவங்களுக்கு அப்படியே நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் திம்மராயன் வந்து
நம்ம லைஃப்பை பிரதிபலிச்சிருக்காரு, நம்ம லைஃப்பை எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. வாழ்த்துக்கள் சார், உங்கள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் சார் எல்லாருக்குமே வந்து இப்போ படத்தை பற்றி நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இங்கே வந்திருக்கும் நம்முடைய சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த நின்று நான் பேசுகிறேன்னு செல்வமணி சார் தான் காரணம். அவர் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பேரரசு சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சரவண சுட்டையா சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சரி சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எழில் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். இதே மாதிரி என்னோட இசையமைப்பாளர் ஸ்ரீ கம்பீர சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எடிட்டர் சாபர் ஜோசப் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னோட ஒளிப்பதிவாளர் சபாகுமார் அவர்களுக்கு நன்றி. அப்புறம் என்னுடைய கதாநாயகன் ராஜராகவன் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இது மாதிரி சித்தப்பா முருகேசன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி அண்ணன் போஸ் அண்ணா அவர்களுக்கும் சுட்டி பாபா அவர்களுக்கும் என்னுடைய ஸ்ரீதேவி அவர்கள் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது தயாரித்து நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பளித்து திரு சரவண பிரசாத் சார் அவர்கள் நான் மனமாற நன்றி சொல்லி வருக நான் வரவேற்கிறேன். அப்புறம் படம் முடிஞ்சது, அதுக்கு எப்படி ஆரம்பிச்சுன்னு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். முடிச்சுட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எடிட்டிங் போச்சு சார்கிட்ட கேட்டேன். சார் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் சார், நீங்களும் எடிட் பண்ணி கொடுக்கணும். சரி இதுன்னு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வந்து பாருங்கள். பார்த்தாரு சார் பிடிச்சி நான் பண்ணுறேன்னு பண்ணாங்க. அதே மாதிரி சரி அப்போது சார் தான் நேஷ்னல் அவார்டுன்ற சமயம். சரி சாரை கேட்டால் என்ன பண்ணலாம் கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சார் நான் விஜய் இவரெல்லாம் கேட்டேன். சரி பேசலாம் அப்படின்ட்டு நம்ம பிரசாத் சார் அவர் மூலமாக பேசுகிறேன். அதுக்கப்புறம் நேராக போய் மீட் பண்ணி ஓகே நான் பண்ணுறேன். ஸோ அதுக்கு அவருக்கு நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பிரசாத் சாருக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த பிரசாத் சாருக்கு ரொம்ப நன்றி சார். அப்புறம் இது வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து இது ஒரிஜினல் கதை, என்னோட லைஃப் ஹிஸ்டரி. அப்பா வந்து ஒரு தெருக்கூத்து கலைஞர். இப்போ இல்லை, அப்பா இல்லை, இறந்துட்டாங்க. நான் சினிமாவுக்கு வரணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை. சரி அப்பாட்ட போய் கேட்டேன், அப்பா நானும் வந்து தெருக்கூத்து கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் வேணாடா, என்னோட போயிருக்கோம், நான் கூட்டாடுறவங்க ஊரில் மதிக்கிறது மரியாதை இல்லை. சரி நீ அந்த தொழிலுக்குலாம் வரணும், நீ ஒழுங்காக படிச்சுதான் வேலை பார்க்க. நான் கேட்கல, ஒரு தெரியாமல் பக்கத்துல தெருக்கூத்து கற்றுக் கொடுத்துருந்தாங்க. அவர் தெரியாமல் நான் போய் கற்றுக்கணும்னு அப்படி ஆசை போனேன். அங்கே எங்கள் அப்பாவை போட்டு விட்டாங்க. சிவராஜன் பையன் வந்து இன்னும் கற்றுட்டாங்க. நான் புளியா வளரில் எடுத்தார், இன்னும் காய் பண்ணடான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இது சினிமாவை வந்து நிறுத்திட்டு அப்புறம் நான் வந்துட்டு அப்பா ரொம்ப கோவம். சரி நம்ம வார்த்தையை மீறி போயிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் ஊருக்கு வந்தேன். வந்தோடனே அப்பா கேட்டேன், அப்பா பேசினேன் அம்மாகிட்ட, ஏதோ ஆகணும்னு போனேன், எப்போ ஆகணும்னு எனக்கு இல்லை யாருக்காவது லஞ்சம் கொடுத்தா அந்த வேலை நடக்கும் மனசு. ஊரில் வந்து இது அப்பாவி மக்கள் லஞ்சம் கொடுத்தா கிடச்சுன்ற ஒரு நம்பர் ஒரு ஜனங்க தான் சார் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நான் சொன்னேன் இல்லைம்மா நான் ஒரு சாப்பிட்டு சொன்னேன், புடிச்சுக்கிட்ட போட்டாருன்னா அது ஒரு வாய்ப்பு வருது, ஒரு 40,000 செலவாகும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா இல்லை 2-3 பேர்கிட்ட போய் கடன் கேட்டுருக்காங்க. இல்லை அவரோட தொழிலை சொல்லி இல்லை கூத்தாடுறவங்க நான் நம்பி நான் எப்படி காசு தருது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேன். சரி யோசிச்சார் என்ன பண்ணுறது. சரி உழவு ஓட்டிகிட்டு இருக்கிற மாடை கொண்டு போய் சரி விற்றுவோம் அப்படின்ட்டு வழி சந்தையில் விற்றுட்டாரு. விற்ற மறுநாள் வந்து அந்த மாடு வீட்டுக்கு ஓடியாந்துருச்சு. 12 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் விட்டாலும் தான் வாழ்ந்த இடத்த தேடி வர உயிரினங்கள் தான் மாடு. அந்த மாதிரி வந்துருச்சு. வந்த மாடை திருப்பி அந்த வாங்கணும்னு வந்து ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு போனவங்க அடிமாட்டுக்கு போட்டேன். இது எனக்கு தெரியும், நான் வெளியே போயிட்டு வந்த உடனே அம்மா சொன்னாங்க 2 நாள் என்னால் சாப்பிட முடியும், நம்மளால் ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணேன். சரி அந்த சமயத்தில் தான் நம்ம சங்கத்தின் மூலமாக ஒரு இந்த கதை கேட்டாங்க. சரி நான் அனுப்பிவிட்ட உடனே அது கடைசி நாள் தேதி முடிஞ்சு போயிடுச்சு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு சிவகுமார் சார் பண்ணுவேன் இந்த மாதிரி லாஸ்ட் டேட் ஆகிடுச்சு, இந்த கதை வந்து ஓகே ஆகிடுது, ஆனால் இன்னும் ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷன் கேட்குறாங்க. ஃபுல்லாக இது கேட்ட உடனே நான் என்ன சொல்ல, இல்லை சார் நான் மெயிலெலாம் பார்க்கல, ஹாஸ்பிட்டலில் அம்மாக்கிட்ட இருக்கேன்,
உடனே பண்ணுறேன் சார் அப்படின்ட்டு அங்கேயே ஹாஸ்பிட்டல் வாசலில் உட்காந்து வாய்ஸ் டைப்பிங் பண்ணி உடனே அனுப்பிச்சி விட்டுட்டு நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி அனுப்பிட்டு டைம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி என்ன சார் பண்ணுறேன் இல்லை நீங்கள் செலவுமணி சார் பேசுங்க உடனே செலவுமணி சார் பேசுங்க சரி இந்த மாதிரி சொன்னேன் சார் நம்ம அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு தெரியும் நீங்கள் தான் சார் சரிங்க இந்த மாதிரி கவலைப்படாதீங்க உங்கள் தலைக்கு மட்டும் என்னன்னு சொல்லுங்கள் பூம்பு மட்டும் சார் சரி கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் அவர் அந்த பார்த்து சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. காய்ந்து கிடந்த கரிசல் மண்ணிற்கும் சிறுதுளி மழைநீர் கூட தேராமல் இருந்தால் இந்த மழைநீர் நீங்கள் கொடுத்திருக்கீங்க நாங்கள் மலைக்கு வந்து பார்க்கணும். அதே மாதிரி சிறு சிறு தவறுகள் சொன்னீங்க நான் அடுத்தடுத்த படங்கள் பண்ணும்போது நான் திருப்பிக்கிறேன். இந்த வந்திருந்து வாழ்க்கைய அனைத்து நண்பர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். யாராவது பேர் சொல்ல நான் மன்னிச்சிருக்கேன். நன்றி வணக்கம். எழுத்தவங்களோட ஆத்மான்னு ஒன்று தான். தாத்தா இருக்கலாம், பாட்டி இருக்கலாம், இருந்து அப்பாவாக இருக்கலாம். அந்த ஆத்மாவோட ஆசீர்வாதம் வந்து நமக்கு துணை இருக்காங்க. இவர் சொல்லும்போது மனிதர்கள் ஆத்மா மட்டும் இல்லை, மிருகங்களுக்கும் ஆத்மா இருக்குது. அதுவும் நம்ம லட்சியம் நிறைவேற்றணும் உணர முடியும். உங்களோட லட்சியத்தை அந்த வீடும் வளர்ந்த மாடு அதோட ஆத்மா தான் செல்வன் சார் மூலமாகவும் நம்ம சரவண பிரசாத் சார் மூலமாகவும் உங்களை ஒரு குறும்பட இயக்குனராக உருவாக்கி எனக்கு டிப்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு சந்தோஷம் என்னன்னா ஒரு நல்ல படைப்பை உருவாக்கியிருக்காங்க. அதில் ஒரு சிறப்பாக நானே இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பு கிடைச்சது. தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திம்மராயன் சாமி. இந்த வருடம் 2023 குறும்பட நமது சங்கமும் இனோவேட்டிவ் ஃபிலிம் அகாடமி இரண்டும் சேர்ந்து நடத்திய 2023 குறும்பட போட்டியில் நான் இயக்கிய பூம்பு மாட்டுக்காரன் குறும்படம் முதல் பரிசை வென்றுள்ளதை நான் மகிழ்ச்சியுடன் உறுப்பினர் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிழ்ச்சிக்கும் காரணம் நமது தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்க தலைவர், முன்னாள் தலைவர், இந்நாள் தலைவர் நமது ஆர்கே செல்வமணி சார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் ஆர்வி உதயகுமார் சார், பேரரசு சார், எழில் சார், சரண் சார், எல்லாருக்கும் நமது சங்க உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. படத்தினை தேர்வு செய்த தேர்வு குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி செல்வமணி சார், உங்கள் கரங்களை கொடுத்திருக்கிறீர்கள். அதை பற்றி கொண்டு கரை சேர்ந்து விடுவோம் என்ற நம்பிக்கை எனக்கும் எங்களது இந்த 12 பேருக்கும் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் நகர்வதற்கு ஒரு பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு என்றென்றும் நான் நன்றியுடனும் கடமையும் பட்டிருப்பேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். முதல் பரிசினை பெற்ற திரு திம்மராஜன் அவர்களுக்கு, திரு சரவண பிரசாத் அவர்களுக்கு அவருக்கு 1 லட்ச ரூபாய் முதல் பரிசு அவருக்கு அவருடைய அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர்.